மீனராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. இந்த 2025 வருஷத்தோட அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பொது பலனாக பார்க்கலாங்க. இது கனவா நனவா அப்படின்னு நினைக்கிறபடியாக நிறைய அதிசயங்க எல்லாருடைய வாழ்விலுமே நடக்குங்க. அது இந்த மாதம் உங்களுக்கும் நிகழுங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க. மனசில் நினச்சது நடக்காது அப்படின்னு இருந்தவங்க எல்லாருமே அதிசயமான நிகழ்வுகளை காண நேரிடுங்க. அதுக்கான காலம் இப்போ அமைஞ்சிருக்குங்க. தொழில் செய்கிறவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களோட தொடர்பு கிடைக்குங்க. அதனால உங்கள் தொழில் மேலும் உயரும். அதுக்கான வழிகள் கிடைக்குங்க. எப்பொழுதுமே தொடர்பை ஒரு ஏணியாக தான் பயன்படுத்தி ஏறிக்கணுங்க. தவறிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளே நம்மளுடைய முன்னேற்றத்தை நிராகரித்தது மாதிரி ஆயிடுங்க. அலட்சியப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வருந்துறா போல் ஒரு நிலமை வந்துடும். அதனால் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கணுங்க. அதுக்காக இருக்கிற நிலையை விட்டுட்டு போய் பறக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. இருக்கிற நிலையை பாதிக்காமல் எந்த முடிவையும் எடுத்து அதில் நம்ம உயர பார்க்கணுங்க. வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு பார்த்தா வேலையில் ஒரு திருப்தி இல்லாத நிலை இருக்குங்க. அது இப்போ விலகி ஒரு திருப்தி கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்துருந்த மாற்றம் கிடைக்குங்க. படிக்கிற பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய இலக்கை அடைவதற்கு நிறைய மனதிடத்தோடு இருப்பாங்க. பெரியவர்களோட ஆசையும் அவங்களுக்கு இருக்குங்க. எல்லா நலனுமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எந்த செயலாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு அதை கரெக்டாக செஞ்சு முடித்து பாராட்டு புகழ் பெறுவீங்க. தடைகளெல்லாம் வந்தாலும் கூட அந்த தடை எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி சாதகமாக்கிப்பீங்க. மனம் போல் மாங்கல்யம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வாழ்க்கை சிறப்பாக தாங்க அமையும். கவிஞர்கள் தன்னுடைய திறமையை நிரூபித்து நல்ல பேர் எடுப்பாங்க. இனிய வாய்ப்புகள் வாழ்க்கையில் நிறைய கிடைக்குங்க. பெண்கள் சமயோஜிதமாக செயல்பட்டு எல்லாரையும் அனுசரித்து போய் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பாங்க. குடும்பத்தில் பார்த்தா புரிதல் ஏற்படுங்க. இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும். பெரியவங்களோட உடல்நிலையை மாத்திரம் கொஞ்சம் கவனிக்கணுங்க. செலவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். எந்த முடிவையும் யோசித்து செயல்படுத்த வேணுங்க. 3, 4, 12, 13, 21, 22, 30, 31 இந்த தேதிகளில் பணம் கையில் சரளமாக புழங்கும். 6, 7, 8, 16, 17, 18, 25, 26, 27 இதெல்லாம் அனுகூலமான நாட்களாக இருக்குங்க. 5, 6, 14, 15, 23, 24, 28, 29 இந்த நாட்களெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.